நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட் ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்கட் ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களை, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் ஒரு 3-4 மணிக்கு தொடங்கி 8-9 மணி வரைக்குமே நடக்கும். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాం. ఈ గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉంది. ప్రతి శుక్రవారం తెల్లవారుజామున 3-4 గంటలకు స్టార్ట్ అయ్యి తెల్లారిన తర్వాత 8-9 గంటల దాకా ఈ సంత జరుగుతుంది. நண்பர்களை, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒங்கோல் குட்டிகள் ஏரியா. சுத்தமாக காலி ஆகிடுச்சு. இப்போ டைம் ஒரு 6 மணி அந்த அளவில் தான் இருக்கும். ஆனால் சுத்தமாகவே காலி ஆகிடுச்சு. இப்போ இது யாரோ வாங்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்கி இங்கே ரீசேல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குட்டிகள் இருக்குது, சின்ன சைஸ் குட்டிகள் மட்டும்தான் இருக்குது. இதுதான் ஒரு பேட்ச். எனக்கு இந்த மீடியம் சைஸ் சின்ன சைஸில் இந்த குட்டிகள் மட்டும்தான் எனக்கு தெரியுது. இது எதுவும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பி கூடூர் குட்டிகளை பொறுத்த வரைக்குமே அதுவுமே கம்மியாக தான் வந்தது. காரணம் மழை, ஆளுங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்ற சந்தேகத்தில் நிறைய பேர் எடுத்துகிட்டு வரல. அந்த குட்டிகளுமே பெரிய சைஸ் குட்டிகளாக தான் வந்தது. மீடியம் சைஸ் இல்லை, சின்ன சைஸ் இல்லை. அதுவே ஒங்கோல் குட்டிகளில் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் குட்டிகள் தான் வந்தது. நான் ஏற்கனவே கூட போட்டேன், ஒரு வீடியோ போட்டு இந்த சைஸ் குட்டிகள் தான் அதிகமாக வருது. இந்த சைஸ் எடுக்கிறவங்க வேணால் வாங்க, மற்றவங்கெல்லாம் நீங்கள் வராதிங்க, நான் 2-3 வாரம் கழித்து வாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கேயுமே இருந்தது. ஒரு பெரிய சைஸ் குட்டிகள்லாம் ஒரு 20 குட்டிகள் தான் ஒரிஜினல் ஒங்கோலில் வந்தது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு చిన్న సైజ్ కుట్టిగలా தான் வந்தது. ఫ్రెండ్స్, ఈరోజు అన్ని ఇప్పుడు టైం వచ్చి ఒక 6 గంటలకు అయింది. అన్ని పిల్లలు గాలి అయిపోయినాయి. ఇది ఒక బ్యాచ్ ఉంది. ఈ బ్యాచ్ కూడా ఎవరో తీసి పెట్టున్నారు. ఇక్కడ సేల్స్ అయ్యేదాకా అమ్మేసి మిగతా వేరే ఎక్కడికన్నా సంతకి ఎత్తుకొని పోయేలుగా ఉంటారు. ఇదిదా ఒంగోలు పిల్లల ఏరియా. ఇది శుద్ధంగానే గాలి అయిపోయింది. పెద్ద పిల్లలు అనేది రాలేదు, చిన్న సైజ్ పిల్లలు వచ్చినాయి. ఇంకొక 2-3 వారాల తర్వాత పెద్ద సైజ్ పిల్లలు వచ్చేదానికి ఛాన్స్ ఉంది. ఒక 20 పిల్లలు వచ్చినాయి ఒరిజినల్ ఒంగోలు పిల్లల్లో. మిగతా అంతా మీడియం సైజులో నిండా రాలేదు. చిన్న సైజు పిల్లలే జాస్తిగా వచ్చినాయి. అవి కూడా గాలి అయిపోయినాయి. తీసేవాళ్ళేమో ఒక అందుకు వచ్చినారు. పిల్లలు తక్కువగా వచ్చినాయి. అదే మరి నెల్లూరు జుడిపి గూడూరు పిల్లల్లో కూడా పిల్లలు తక్కువే వచ్చినాయి. పెద్ద సైజే వచ్చినాయి, చిన్న సైజు రాలేదు. நைட்டு நம்ம ஒரு 2-3 பேட்ச்சு நம்ம எடுத்தது ஒரு பேட்ச்சு தான். சேல்ஸ் ஆச்சு ஒரு 2-3 பேட்ச்சு. அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சைஸுக்கு விற்றுது அந்த சின்ன குட்டிகள் கூடன்னு சொல்லிவிட்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு அதிகம் தான். ஏன்னா போன வாரம் இந்த டைமுக்கு எல்லாமே அது இன்னும் கூட 7-8-7:30 வரைக்குமே குட்டிகள் நின்றுது. சின்ன சைஸ் குட்டிகள்லாம் 11,000க்கு 12,000க்கெல்லாம் கொடுத்துட்றேன்னாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ரேட்டு சூடாக தான் இருந்தது. இது நெல்லூர் ஜுடிப்பி கூடூர் குட்டிகள் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாவிலேயே ரொம்ப கம்மியான குட்டிகள் தான் இருக்குது. டைமு 6 மணிக்கு எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஏரியாவில் கூட கம்மியான குட்டிகள் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெரிய சைஸ் குட்டிகள். இந்த பெரிய சைஸ் குட்டிகள் தான் அதிகமாக வருது. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கேட்டோம். 25,000 சொல்லி 26,000 சொல்லி 25,000 24,000 வந்தாங்க. நம்ம இதுலேருந்து ஒரு 15 குட்டி தான் கேட்டோம். அந்த 15 குட்டிக்கு அந்த ரேட் சொன்னாங்க. ரேட்டு இன்றைக்கி சூடாக தான் இருந்தது. இந்த குட்டிகள்லாம் யூஸ்வலாக நம்ம ஒரு 20,000 ஜோடி 20,000 அந்த மாதிரி எடுப்போம். அதுக்கு மேலே போகாது. 19, 20, 21 அந்த ரேட்டில் தான் இருக்கும். 24,000 ரூபா சொன்னாங்க. 26 சொல்லி 24,000 ரூபாய்க்கு வந்தாங்க. இது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20க்கு மேலே 25க்குள்ளே அந்த மாதிரி வரலாம். இல்லைன்னா ஆவரேஜ் ஒரு 25 வரலாம். 24, 25, 23 அந்த மாதிரி வரலாம். ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు ఆవరేజ్గా ఒక 23-24-25 కిలోలు రావచ్చు. ఏమంటే ఈ నీరు మంది ఉండవు. ఇవి కొంచెం నీరు తక్కువదా ఈ పిల్లలు. జత 26,000 చెప్పినారు. 15 పిల్లలు అడిగినాం దీంట్లో మనం. 26,000 చెప్పి 24,000కి వచ్చినారు. మనం తీయలేదు. ನಾನು
இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏதோ பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோக்கு கேட்குறாங்கன்றது நம்ம பார்க்கலாம். குட்டிகள் முடிஞ்சிச்சு. எவ்வளோக்கு முடிஞ்சிச்சுன்னு பார்க்கலாம். அது వ్యాపారం ఏదన్నా 1000 రూపాయలు 2000 పోతే కూడా పర్వాలే 200. நண்பர்களை 23,200 சொல்கிறாரு அவர், கூட வாங்கி தர்றவர். இவங்க வந்து அவர் 23க்கு மேலே வேணான்றாரு. 200 வந்து நிற்கிது. இவங்க வந்து 23,500 கேட்டு போனாங்க. அது வரைக்கும் அதுக்கு கம்மி தரமாட்டேன்றாங்க. 25 குட்டி மொத்தம். ஆவரேஜாக இது வந்து 25க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். 25, 26, 27 அந்த மாதிரி வரலாம். 30 கூட இருக்குது. ஆனால் ஆவரேஜ் மேலே 25, 26 தான் வரும். ఫ్రెండ్స్ ఈ యావరేజ్ మీద 26, 25 ఆ మరి రావచ్చు. జత 3,000 దాకా అడిగేసినారు. 3,200 ఆయన చెప్పినట్టు తీసి ఇచ్చా ఆయన. ఆ 200 ఇది నిలిచిపోయింది. நண்பர்களே இதில் வந்து 24,000 சொல்லி 22,500 வந்தால் கொடுத்துட்றாரு. మొత్తం 10 இருக்குது. ఫ్రెండ్స్ వీటిని మొత్తం 22,500 వస్తే ఫైనల్ ఇచ్చేస్తాడంట. நண்பர்களே இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 22,000 ரூபாய்க்கு ஃபைனல் ஆகிடுச்சு. நம்ம 20,000 வரைக்கும் கேட்டு போனோம். அதுவுமே 15 குட்டி தான் கேட்டோம். வேணாச்சு பெரிய சைஸ் வச்சுங்க, சின்ன சைஸ் வரைக்கும் எடுத்துக்கிறேன்னு சொன்னோம். அவங்க கொடுக்கல. மொத்தமாக 22,000 கொடுத்துட்டுருக்குறாங்க. ஏன்னா அவங்க இப்போ 15 மட்டும் நம்ம இப்போ 20,000த்துக்கே கொடுக்குறாங்கன்னா கூட மீதி பெருசு வந்து 24, 25 விற்க முடியாது. அதையுமே 21, 22 தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அவங்க பெருசை வச்சுட்டு சின்னதை வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க. அதாவது சின்னதும் சேர்த்து கொடுக்குறாங்க. సో అదా அவங்க టెక్నిక్. ఫ్రెండ్స్ ఈ జత 22,000 ఫైనల్ అయినాయంట. మనం 15 మాత్రం 20,000కి అడిగినాం. వాళ్ళు ఈలే చిన్నవి ఇచ్చేస్తే మళ్ళీ పెద్దవి ఇంకా జాస్తి పెట్టి తీరు. కాబట్టి మొత్తంగా చేర్చి 22,000కి వారు ఇచ్చినారు. ఈ యావరేజ్ మీద 25 కిలోలు రావచ్చు. 25, 24 ఆ మరి రావచ్చు అనుకుంటా. ఏమంటే చిన్నవి ఉన్నాయి, పెద్దవి ఉన్నాయి. ஆவரேஜ் வந்து 25, 24 ராవచ్చు. நண்பர்களே இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 24, 25 அந்த மாதிரி வரலாம். பெருசும் இருக்குது, சின்னதும் இருக்குது.